ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 48. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். பு ஷு ச கு ர கு ரா ஷ கே. தேவியின் ரூபம் பரதந்திரி மகாமாயா வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. தங்கம் அல்லது செப்பு தகட்டில் யந்திரம். நாள்தோறும் 1008 முறை 45 நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் கிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்த பின் நவ கிரகங்களில் அந்தந்த கிரகத்திற்குரிய அஷ்டோத்தரத்தால் கீழ்கண்ட முறைப்படி பூஜித்து வர வேண்டும். ர என்ற எழுத்துள்ள கட்டத்தில் சூரியனுக்கு செம்பருத்தி பூ அல்லது செந்தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கோதுமை பாயசம் நெய்வேத்தியம். சு என்ற கட்டத்தில் சுக்கிரனுக்கு சிவப்பு மலர்களால் அல்லது குங்குமம் கலந்த அக்ஷதையினால் அர்ச்சனை செய்து வர வேண்டும். சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம். கு என்ற கட்டத்தில் செவ்வாய்க்கு சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். புளியன்னம் நிவேதனம். ச என்ற கட்டத்தில் சந்திரனுக்கு நறுமணமுள்ள வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பாலன்னம் நைவேத்தியம். பூ என்ற கட்டத்தில் புதனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வெண்பொங்கல் நைவேத்தியம். கு என்ற கட்டத்தில் குருவிற்கு வில்வ தலங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். தயிர் அன்னம் நைவேத்தியம். ஷ என்ற எழுத்தில் யந்திரத்தில் சனீஸ்வரனுக்கு வன்னி இலைகள் அல்லது கழுவிய எள்ளினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். எல் அன்னம் நைவேத்தியம். ரா என்ற கட்டத்தில் ராகுவிற்கு சிவப்பு மலர்களால் அல்லது குங்குமம் கலந்த அக்ஷதையால் அர்ச்சனை செய்ய வேண்டும். உளுத்தம் பருப்பு பொடி கலந்த அன்னம் நெய்வேத்தியம். கே என்ற கட்டத்தில் கேதுவிற்கு வெள்ளை பூக்கள் அல்லது வெள்ளை அக்ஷதையால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுத்த அன்னம் நெய்வேத்தியம். பிறகு யந்திரத்தின் வெளியே இடது பக்கத்து மையத்தினால் குங்குமத்தினால் லலிதா அஷ்டோத்தர அர்ச்சனை செய்து பிறகு நெய் கலந்த அன்னம் உளுந்து வடை பாயசம் தேங்காய் பழம் தாம்பூலம் நிவேதனம் செய்ய வேண்டும். பயன்கள். நவக்கிரகங்களின் கெட்ட பயன்கள் நீங்கி நற்பயன் ஏற்படும். எல்லாவிதமான வசதிகளும் ஏற்படும். ராகு கேது சர்ப்பதோஷம், குரு வக்ரதோஷம், சனி வக்ரதோஷம். கிரகங்களால் ஜாதகத்தில் எந்தவிதமான கெடு பயன்கள் காட்டியிருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை இந்த முறைப்படி ஜபிப்பதினால் எல்லா தீங்குகளும் நீங்குவதோடு அல்லாமல் மேலான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் சொத்துக்களும் குவியும். ஸ்லோகம். அஹசூதே சவ்யம் தவ நயனமர்க்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனி நாயகதயா த்ருதீயா தே திருஷ்டிஹி தரதலித ஹேமா புஜருச்சிஹி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோரந்தரச்சரீம். அர்த்தம். தவ சவ்யம் நயனம் உனது வலது கண் அர்க்காத்மகதையா சூரியனாக இருப்பதால் அஹசூதே பகலை வெளிப்படுத்துகிறது. தே வாமம் உனது இடது கண் ரஜனி நாயகதயா இரவின் நாயகனான சந்திரனாக இருப்பதால் த்ரியாமாம் 3 யாமங்கள் கொண்ட இரவை ஸ்ருஜதி வெளிப்படுத்துகிறது. தரலித ஹேமாம் புஜருச்சிஹி சிறிது மலர்ந்த தங்க தாமரையின் ஒளி கொண்ட தே திருதீயா திருஷ்டிஹி உன் 3வது கண் திவச நிஜயோகோ அந்தரச்சரீம் பகலுக்கும் இரவிற்கும் இடையே இடம்பெறுகின்ற சந்தியாம் சந்தி பொழுதை சமாதத்தே ஈடு செய்கிறது. கருத்துரை. தாயே, உன் வலது கண் சூரியனாக இருப்பதால் பகலை தோற்றுவிக்கிறது. உன் இடது கண் சந்திரனாக இருப்பதால் இரவை படைக்கிறது.
உன்னுடைய மூன்றாவது கண் சற்று மலர்ந்த தங்க தாமரை மலர் போல் இருப்பதால் இரவு பகல்களின் இடையேயுள்ள காலை மாலை சந்தியா காலங்களை அமைக்கிறது.